நீங்கள் இன்னும் TubeTech தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கனவுகளில் வாழ்ந்த நாளை தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான Aveeplayer டெம்ப்ளேட் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எடிட்டிங் டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனாலும் அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Aveeplayerல ஆட் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த Aveeplayer டெம்ப்ளேட் வீடியோ பார்த்த நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது புதுசாக Aveeplayer வீடியோஸ் பார்க்குறேன். ஸோ எனக்கு Aveeplayerல பேசிக் தெரியல. அது மட்டும் இல்லாமல் சாங் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியல. டெம்ப்ளேட் ஆட் பண்ணால் எம்டியாக இருக்குது ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எப்படி இந்த Aveeplayerல சாங் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ Aveeplayer ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே டெம்ப்ளேட் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். ஸோ லைன் இருக்கும். ஸோ அந்த லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைப்ரரி, கியூ, விசுவலைசர், ஸ்லீப் டைமர் அது போல் இருக்கும். ஸோ அதில் லைப்ரரி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன் வேணும், அதாவது எவ்ரிதிங் அப்படின்னு இருக்கும். ரீசெண்ட்லி ஆடட் ஆல்பம்ஸ், ஜென்னர்ஸ் அது போல் இருக்கும். ஸோ ரீசெண்ட்லி ஆடரில் நீங்கள் லாஸ்ட் ஆட் பண்ண எல்லா சாங்குமே ஷோ ஆகும். அதே மாதிரி எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா சாங்குமே ஷோ ஆகிட்டுருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அந்த 3 லைனை கிளிக் பண்ணி சைடில் இருக்கக்கூடிய அந்த விசுவலைசர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் Aveeplayer இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான டெம்ப்ளேட் ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய இது மாதிரியான ஸ்டார்டிங் ஒரு 15 டெம்ப்ளேட் இன்பில்டாக அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் மட்டும்தான் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நம்ம நம்மளே ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்லாம் ரீக்ரியேட் பண்ணி அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எப்படி டெம்ப்ளேட் ஓனாக மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த Aveeplayerல எப்படி இப்போ நம்ம டவுன்லோட் லிங்க்காக கொடுத்துருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதாவது நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஏரோ மார்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேலரி போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் ஃபைலை ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஃபைல் டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் டெம்ப்ளேட் ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 170 TubeTech தமிழ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதான் டெம்ப்ளேட். ஸோ நிறைய பேர் பேக்ரவுண்ட், ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணதான் 170 அப்படின்ட்டு அதான் டெம்ப்ளேட்டு. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி அந்த ஆட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஒரு சிலர்லாம் வெறும் பேக்ரவுண்ட் இமேஜை ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ட்ரைங் டு லோடு ஓல்டர் வெர்ஷன் அப்படின்னு வருதுன்ற மாதிரிலாம் இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க. ஸோ டெம்ப்ளேட் ஃபைல் தனி, பேக்ரவுண்ட் இமேஜ் வேறு. ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. டாக்குமெண்ட்டாக இருக்கும் டெம்ப்ளேட் ஃபைல். ஓகே, இப்போது இது ஆட் பண்ணியாச்சு. இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம 1 by 1 பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி எப்படி வீடியோவாக சேவ் பண்ணுறது வரையும் பார்க்க போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர், இமேஜ் அது போல் நிறைய கொடுத்துருப்பேன். அதில் ஆடியோ ப்ரொவைடர் கீழே ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஜென்ரல், அது கீழே இமேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிக் இமேஜ் ஆப்ஷன் வரும். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது செலக்ட் பண்ணக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் டெம்ப்ளேட் ஃபைலில் இருக்கும். அதாவது ஜிப் ஃபைலில் இருக்கும். டெம்ப்ளேட் தனி, பேக்ரவுண்ட் இமேஜ் தனியாக. ஸோ கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் வேறு சைஸ் இமேஜ் ஆட் பண்ணால் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பொசிஷன் சேஞ்ச் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சப்போஸ் நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டில் வேறு இமேஜ் ஃபைலில் வேறு ஏதாவது ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா பொசிஷன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரல் போனீங்க அப்படின்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் XY அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமேஜோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேல் அப்படின்னு சொல்லி அதே ஜென்ரலில் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா XY அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இமேஜோட ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 இருக்கும். ஸோ நான் இந்த டெம்ப்ளேட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜ் வந்து 1350 வச்சா தான் கரெக்டாக செட் ஆகும், எக்ஸ்போர்ட் ஆகக்குள்ள. ஸோ அதனால் நான் அது வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நார்மலாக 1000 வச்சுட்டு கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அது வைக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இமேஜ் பொறுத்து. ஸோ அதுக்கப்புறம் பென்சில் ஐக்கான அகைன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மோஷன் பிளர் எஃபெக்ட்டுக்கு மேலே பார்ட்டிகல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் அப்பியரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன், அதில் கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த Aveeplayer பார்ட்டிகல்ஸ், ஸோ நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோலாம் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நான் வந்து வெறும் ஹார்ட் பார்ட்டிகல் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ பார்ட்டிகல் இமேஜை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே இங்கே ஸ்கொயர் ஷேப்பில் போகக்கூடிய அந்த எல்லா இமேஜுமே வந்து எல்லா பார்ட்டிகளுமே வந்து ஹார்ட் ஷேப்பாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் 2 பார்ட்டிகல்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட்டிகளை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் போயிட்டு அதில் பிக் இமேஜ், அதாவது கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிக் இமேஜ் ஆப்ஷன் வரும். ஸோ அதுலேயும் அடுத்த சேம் ஹார்ட் பார்ட்டிகளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் ஒரு குட்டி பாட்ஸ் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கம்போசிஷன் 1ல் 2வது இருக்கக்கூடிய பார்ட்டிகளை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் என்ன பார்ட்டிகல்ஸ் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பார்ட்டிகல் செட் பண்ணுறதா இருந்தாலும் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 விதமான ஹார்ட் பார்ட்டிகள் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கம்போசிஷன் 2லேயும் பார்ட்டிகல்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஜென்ரலுக்குள்ள இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு ஸோ இந்த இமேஜ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் லோகோ இல்லை யூடியூப் லோகோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் லோகோ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த லோகோ நான் அதாவது டச் பண்ணாலே போதும், பிஎன்ஜி இமேஜாக இருந்தாலும் சரி இல்லை நார்மல் இமேஜாக இருந்தாலும் சரி நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக 2வது இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் என்ன பிஎன்ஜி டெக்ஸ்ட் அதாவது வேர்டு வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பி லவுட் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும். ஸோ இதில் வந்து ப்ளூ கலர் மட்டும்தான் இருக்குது, நாங்கள் வேறு கலர் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு டவுட் வரும். ஸோ பார்ட்டிகல்ஸோட கலர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸில் ஜென்ரல் கீழே ஓவரால் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அதாவது மற்ற எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கலர் எந்த கலர் செட் பண்ணுறீங்களோ அந்த கலர் வரும், இமேஜாக இருந்தாலும் இல்லை டெக்ஸ்ட்டாக இருந்தாலும். பார்ட்டிகல்ஸ் பொறுத்தவரையும் க்ரீன் அப்புறம் பிங்க் கலர், ஸோ இந்த 2 கலர் மட்டும்தான். நீங்கள் க்ரீன் சூஸ் பண்ணால் க்ரீன் வரும், பிங்க் சூஸ் பண்ணால் பிங்க் வரும். மற்ற கலர்லாம் ஆப்போசிட். இப்போ ப்ளூ கலர் சூஸ் பண்ணால் அப்படின்னா ரெட் கலர் வரும், ரெட் கலர் சூஸ் பண்ணால் அப்படின்னா ப்ளூ கலராக வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் ரெட் கலர் வந்து செலக்ட் பண்ணேன், ப்ளூவாக மாறிடுச்சு. ப்ளூ கலரில் செலக்ட் பண்ணால் ரெட் கலராக வந்து பேக்ரவுண்டில் போயிட்டுருக்க பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் பார்ட்டிகல்ஸ் வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் இந்த பார்ட்டிகல்ஸில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் நான் வந்து இந்த கம்போசிஷன் 1க்கு மேலே ஒரு இமேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போயிட்டு விசிபிள் அப்படின்ற ஆப்ஷனில் டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரியான பார்டர் ஒன்று வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 3D ஷேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வேறு எந்த சேஞ்சுமே நம்ம பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். பென்சில் ஐக்கான் பக்கத்தில் டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா வீடியோ வித் அப்புறம் வீடியோ ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இந்த டெம்ப்ளேட் வந்து இன்ஸ்டாகிராம் 1:1 ரேஷியோவில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வித் அண்ட் ஹைட் பார்த்திங்கன்னா 1080 கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.